அனைவருக்கும் வணக்கம். மதா பிதா குரு தெய்வங்களை வணங்கி எம்பெருமான் ஸ்ரீ உச்சிஷ்ட மகா கணபதியும் வணங்கிக் கொள்வோம். அனைவருக்கும் நீண்ட ஆயுள், நிறைந்த செல்வம், உயர்ந்த புகழ், மெய்ஞானம், பேரறிவு, பிரசன்ன ஞானம், பிரபஞ்ச அறிவு அனைத்தும் நிரம்ப கிடைக்கட்டும். அனைவருக்கும் எனது மானசீகமான வாழ்த்துக்கள், மானசீகமான ஆசைகள். அனைவரையும் ஜிகாஸ்டோ அன்போடு வரவேற்கிறது. நம்ம இப்ப பார்க்க போற பதிவு வக்கர சுக்கிரன் அப்படிங்கிற தலைப்புல பார்க்க போறோம். இந்த வக்கர சுக்கிரனுடைய தலைப்பு நமக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒரு கிரகம் வக்ரம் இல்லாம இருக்கும்போது இயல்பான நிலைமையில அது தரக்கூடிய பலனா இருக்கும். வக்ரம் ஆகும்போது அதோட பலன் ரொம்ப ஸ்ட்ராங்கா, வாழ்க்கையில முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கோ இல்ல வாழ்க்கையில முக்கியமான திருப்பங்களை ஏற்படுத்துவதற்கோ ஒரு ஜாதகக்கூடிய வக்ர கிரகம் தான் ரொம்ப 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 முக்கியத்துவம் வைக்கும். இந்த வக்ர கிரகத்துக்கு அவ்வளவு ஒரு எனர்ஜி இருக்கிறதுல அது சூரியனுடைய எல்லையிலிருந்து வெளியில போறது இல்ல வெளியில போன கிரகம் சூரியனுடைய எல்லைக்குள்ள வர்றது, இதுதான் வக்ரன்னு சொல்றோம். சூரியன் விட்டு போறது ஒரு வக்ரம், சூரியனுக்கு வரக்கூடியது ஒரு வக்ரம். 2 வக்ரங்கள் இருக்கு. நம்ம இப்ப இதுல பார்க்க போற ஒரு பொதுவான பலன்கள் தான். ஒரு ஜாதத்துல வக்கர சுக்கிரன் இருக்கு அப்படின்னா அவர் வாழ்க்கையில முக்கியமான திருப்பங்களை ஏற்படுத்தக்கூடியது அவர் சந்திக்கக்கூடிய பெண்களாக மட்டும்தான் இருக்க முடியும். 10 வருஷம் 15 வருஷத்துல அவர்கள் ஒரு ஆண் கொடுக்குற வளர்ச்சிய அல்லது வீழ்ச்சிய அவர் சந்திக்கக்கூடிய, அவர் நேசிக்கக்கூடிய ஒரு பெண் ஒரு நொடிக்கும் குறைவான நேரத்துல கொடுத்துரும். அதுக்கு மூல காரணமா இருக்கிறது வக்கர சுக்கிரன். நான் எவ்வளவு பெரிய அறிவாளி, எவ்வளவு பெரிய படிப்பாளி அப்படின்னு எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் படிப்பறிவே இல்லாத, யோசிக்க முடியாத ஒரு ஆளான சாதாரணமா அந்த சுக்கிரனுடைய காரகத்தும் அவர் தள்ளி விட்டுரும். அது ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். என்னென்ன விஷயங்கள அவர் ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படின்ட்டுட்டா, பொருளாதாரத்துல ரொம்ப கவனமா இருக்கும். சம்பாதிக்கக்கூடிய ஒரு பைசாவையும் கவனமா எடுத்து தான் வைக்கணும். அலட்சியமா இருந்தோம்னா அந்த காசை காணாம போயிடும். இது நம்பர் 1. அவர் வாழ்க்கையில பெண்களால மட்டும்தான் பாதிப்பு அதிகமா இருக்கும். ஆண்களால அவருக்கு பாதிப்பு இருக்கவே இருக்காது, உத்தரவாதமா சொல்லலாம். அதே ஒரு பொண்ணு ஜாதகம் வந்தா அந்த பொண்ணுக்கு இன்னொரு பொண்ணு தான் மிகப்பெரிய விரோதியா இருக்க முடியும். ஸோ சுக்கிரன் பெண்களை குறிக்கக்கூடிய காரகத்துவங்கனால அவங்க மிகப்பெரிய தொந்தரவா இருப்பாங்க. இதை இன்னொரு உதாரணத்தோடு சொல்லணும் அப்படின்னா, ஒருவர் 36 ஆண்டுகளாக திருமண வாழ்க்கையில் இருக்கிறார். ஒரு கம்பெனில ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கிறார். ரிட்டையர்மெண்ட்டுக்கு இன்னும் ஒரு 2 வருஷம் இருக்கு. அந்த சமயத்துல அவரோட கம்பெனிக்கு புதுசா ஒரு உதவியாளர் ஜாயின் பண்றாரு. இந்த ஜாயின் பண்ணோன்னு உதவியாளருடைய நேசத்தினால அவர் தன் வாழ்க்கை மொத்தத்தை விட்டுட்டு வேலையை விஆர்எஸ் வாங்கிட்டு வெளியில வந்துட்டார். அவர் மிகச்சிறந்த படிப்பாளி, நிறைய கான்ஃபரன்ஸ்ல சந்திச்சிருக்கவர், அரசியல் ஆலோசகர்னு சொல்லக்கூடிய ஒரு நபர். அவர் அந்த ஒரு மணி நேரத்துல தன்னோட 35 வருஷம் 34 வருஷ வாழ்க்கையிலிருந்து வெளியில வந்துட்டார். மறுபடியும் ஒரு பெரிய பணம், கிட்டத்தட்ட ஒரு 10 கோடி ரூபாய் பணம் இருக்கும். அந்த பணத்தை அப்படியே ஒரு ஆளுக்கு தூக்கி கொடுத்து ஒரு திருப்பி கலெக்டே பண்ண முடியல. வாங்கினது ஒரு பொண்ணு. சோ இப்படி அவர் எல்லா விடைகளிலுமே பெண்களாக இருக்கார். இயற்கைக்கு மாறான ஒரு சிறப்பான குணமும் ஒரு மோசமான குணமும் அவர் மேல தோல் ஏறிட்டு விரட்டிக்கிட்டே இருக்கும். எல்லாத்துக்கும் ஈஸியா புரியுற ஒண்ணு இவருக்கு கஷ்டமா இருக்கும், இல்ல எல்லாத்துக்கும் கஷ்டமா புரியக்கூடிய ஒண்ணு இவருக்கு ஈஸியா இருக்கும். ரெண்டும் உள்டாவா இருக்கிற மாதிரி இவருக்கு ஒண்ணு. அது சுக்கிரன் வக்கரனால ஆகும். நெருங்கிய உறவுகளான பெரியம்மா, சின்னம்மா, அத்தை, மனைவி, மகள், இந்த சுக்கிரனுடைய கார உறவுகள்கிட்ட வாங்குற காயங்கள் தான் அவர் வாழ்நாள் முழுவதும் அதிகமா இருக்கும். அது இல்லாம மற்ற பெண்கள்கிட்ட வாங்குற காயத்தை விட இது ரொம்ப 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 ஜாஸ்தியா இருக்கும். அவர் தன் வாழ்க்கையில அத்தையை விரும்பினாரு, இல்ல அத்தை சொல்றதை கேட்கிறாருன்னா மற்ற பெண்களால் வரக்கூடிய பாதிப்பு குறைவா இருக்கும். இல்ல அக்கா சொல்றதை கேட்கிறாருன்னா அக்காவே வாழ்க்கையை குழி தோண்டி புதைச்சிடலாம்.
ஏதேனும் ரூபத்தில் அந்த சுக்கரனுடைய காரக உறவுகள் அந்த ஜாதகரை தள்ளிவிட்டு கொண்டே இருப்பார்கள். அது ஜாதகியா இருந்தாலும் அதே பலன்தான். உறவுகள்ல பெண்களால் காயங்களும், பொருளாதாரத்துல மிகப்பெரிய வீழ்ச்சியை ஒரு நொடிக்கும் குறைவான நேரத்துல தொற்றுவாரு. இந்த சுக்கரன் வக்கரமா இருக்கவங்க இந்த ரெண்டு விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கும். எப்படி கவனமா இருக்கிறது? அந்த உறவுகள் மேல ஆழ்ந்த நம்பிக்கை இல்லாம என்ன கடமையோ அந்த கடமையை செய்யணும். அதை விட்டு ஒதுங்கி வாங்கன்னு சொல்லக்கூடாது. அந்த கடமையிலிருந்து விலகாம கடமையை செய்யணும். ஒண்ணு. ரெண்டாவது, பொருளாதாரத்தை உடனே முடிவெடுத்து இழக்கக்கூடிய மாதிரி இல்லாம சேஃபான இடம், வீடு இந்த மாதிரி இடங்கள்ல பாதுகாப்பு பண்ணி வச்சுக்கலாம். இந்த ரெண்டும் ரொம்ப சிறந்தது. அப்ப வக்ர சுக்கரனுக்கு பாசிட்டிவே இல்லையா? நிறைய எக்கச்சக்கமா இருக்கு. முதல்ல ஒரு விஷயம், அவருக்கு பெரிய தண்டனைகள் கிடைக்காது. உறுதியா சொல்லலாம், பெரிய தண்டனைகள் கிடைக்காது. ரெண்டாவது விஷயம், சுக்கரனுடைய காரத்துவ நோய்கள் எது வந்தாலும் அவரால் ஈஸியா ரெக்கவரி ஆகி வெளியில வந்துடுவார். அடி வாங்குறதுக்கு ஆள் வேணும்னு சொல்லி அந்த கிரகணம் செய்ய நோயிலிருந்து காப்பாத்தி விட்டுரும். ஸோ அது ரெண்டு. மூணாவது, பெரிய லெவல்ல பொருளாதாரத்துக்காக ஓடி போய் ஏமாந்துட மாட்டார். ஒரு கூட்டாளி அவரை ஏமாத்தாலுமே ஒழியுமே தானா போய் அவரை ஏமாறதுக்கான வாய்ப்புகள் அதுல இல்லை. வக்கர சுக்கரன் மேல கோச்சார ராகு, கோச்சார கேது, வக்கர சனி இவங்க எல்லாம் போகக்கூடிய காலங்களில் தரக்கூடிய எந்த தீமையான பலனும் நடக்காது. மிகப்பெரிய ஒரு விஷயம். வக்ரகிரகங்கள் சண்டையிட்டுக் கொள்வதில்லை. வக்ரகிரகங்களோடு இணைந்தே செயல்படுகிறது. இந்த விதியின்படிக்கு வக்கர சுக்கரன் மீது கோச்சாரத்தில் இன்னொரு வக்ரகிரகம் போகும்போது தீய பலன்கள் நடப்பதே இல்லை. மாறாக நற்பலன்கள் அதிகம் நடக்கிறது. எப்போ கிடைக்க வேண்டிய பொருளாதார வளர்ச்சி, குடும்ப உறவு மகிழ்ச்சி, இதெல்லாம் அந்த வக்ரகிரகத்தின் மீது ஒரு வக்ரகிரகம் பயணிக்கக்கூடிய காலத்துல தான் நடக்குது. சுக்கரன் அப்படின்னோடனே நம்ம செய்ய வேண்டியது எச்சரிக்கையே நம்ம செஞ்சிடணும். அதுல மாற்று கருத்து இல்லை. ஒரு குடும்பத்துல ரெண்டு பொண்ணு, ரெண்டு பசங்க பிறந்த குடும்பத்துல சம வீதத்துல பிறந்திருக்காங்க. அந்த தந்தையாருக்கு சுக்கரன் வக்கரம் வந்தா அந்த பொண்ணுக்கு மேல ரொம்ப பிரியமா இருப்பார். ஆண்கள் மேல பெரிய விரும்பவும் இருக்க மாட்டார். அந்த மகள்கள் மேல இருக்கக்கூடிய அந்த பிரியங்கள் என்ன செய்யணும், அவர் காயப்படுத்திக்கிட்டே இருக்கும். அப்படி இருக்கும். அந்த ரெண்டு பெண்கள்ல யாரு அப்படின்னா மூத்த பெண்ணா இருக்கும். இளைய பெண்களை பத்தி பெருசா கவலை இல்லை. அந்த மூத்த பெண்ணை கட்டி கொடுத்துப்பட்டு ரெண்டாவது பொண்ணு அதே இடத்துக்கு வந்து அதே காயத்தை கொடுக்கும். ஸோ பெண்களுக்கு பெண்களாலும் ஆண்களுக்கு பெண்களாலும் சுக்கரனுடைய காரத்த உறவுகளாலும் அதிகப்படியான காயத்தை தருகிறது. இது விதியம் ஒண்ணு. பொருளாதாரத்தினால பெரிய வீழ்ச்சி அடைகிறார். எங்க ஆரம்பிச்சாரோ அங்க வந்து நின்றுறாரு. அதுக்கு அவர் எடுக்கக்கூடிய திடீர் முடிவுகள் முக்கியமான காரணமா இருக்குங்கிறதான் திரும்ப நம்ம பதிவு செய்யக்கூடிய இந்த பதிவு. நோய்கள் வந்து அவர் ஈஸியா மெயின் எடுத்து வராங்கிறது ஒரு பெரிய பாசிட்டிவ். வக்ரகிரகங்களால் பாதிக்கப்படுறதுங்கிறது ஒரு பாசிட்டிவ். பெரிய தண்டனைகள், பெரிய குற்றங்கள் நிகழ்ந்த போது கூட கிடைக்காதுங்கிறது மூணாவது பாசிட்டிவ். தெய்வத்தை தேடி அவருடைய முயற்சியில ரொம்ப ஒரு ஊக்கமா இருப்பார். அது ஈஸியா சித்திக்கவும் செய்யும். ஆன்மீகங்களுக்கு, ஆன்மீகவாதிகளுக்கு, ஆன்மீக ஆர்வலர்களுக்கு வக்ர சுக்கரன் மிகச்சிறந்த ஒரு பலனை கொடுக்கிறது. ரொம்ப இல்வாழ்கள் தலைச்சிருக்கவங்களுக்கு வக்ர சுக்கரன் ஆன்மீகவாதியை மாத்தி ஆன்மீகத்துல ஞானத்தை கொடுக்க ஆரம்பிச்சது. இதெல்லாம் நமக்கு கிடைக்கிற ஒரு பாசிட்டிவ். ஸோ வக்ர சுக்கரன் இருக்குங்கிற இந்த ரெண்டு உறவுகள்ட்டையும் பொருளாதாரத்தையும் கவனமா இருந்தா போதும். இது நின்ற வீடுகளை பொறுத்து நிறைய பலன்கள் கொஞ்சம் கூடவோ குறைவோ செய்யும். பொது பலன்கள்ல மாற்றம் இருக்காது. உதாரணமா 3ஆம் பாவத்துல சுக்கரன் வக்கரமா இருக்கு வச்சுக்கோ, அவருடைய சந்தேக குணங்கள் ரொம்ப அதிகமாகி பிரிஞ்சு போற சூழ்நிலை வந்தா கூட பிரிஞ்சு போக மாட்டார். அதே வக்கரம் இல்லாத சுக்கரன் தான் பிரிஞ்சு போறதுக்கு தைரியமா இருப்பார். இதாங்க இருக்கிற வித்தியாசம். அப்ப நின்று பாவத்துக்கு தகுந்த ஒரு பலன்களே அது கூடவோ குறைக்கவோ செய்துங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது. நம்ம ஜிகாஸ்ட்ரோல என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், எல்லாத்துக்கும் ஜோதிடம் போய் சேரணும்னு சொல்லி நம்ம அனுபவ விதிகளை நம்ம 10 பேருக்கு சொல்லி இந்த 10 பேரும் சரின்னு சொல்லப்பட்ட ஒரு விதிகளை எளிமைப்படுத்தி சொல்லிக்கிட்டே வரும். ஏற்கனவே விருப்பம் இருக்கிறவங்க, ஜோதிடம் படிக்கணும் விருப்பம் இருக்கணும், கீழே இருக்க நம்பர்ல பதிவு செய்து ஜோதிடத்தை படிக்கலாம். நம்ம ஜோதிடம் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு சிறந்த வழிகாட்டி, சிறந்த ஒரு ஆலோசகர், சிறந்த ஒரு
கூடவே பயணிக்கக்கூடிய ஒரு கைடு மாதிரி இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் இருக்கும். எல்லாத்துக்கும் புரியணும், ஒரு எளிமைப்படுத்தப்பட்டிருக்கும். ஏற்கனவே எனக்கு ஜோதிடம் தெரியும் அப்படிங்கிறவங்களுக்கு உயர்நிலை வகுப்பும், ஜோதிடம் தெரியாதவங்களுக்கு அடிப்படை வகுப்பும் ஆன்லைன் நடந்துட்டு இருக்குது. வரப்போற மே 16ஆம் தேதி 4 நாள் வகுப்பாக வக்ரகிரகங்கள், அதன் சிறப்புகள், வக்ரகிரகம் எப்படியெல்லாம் வேலை செய்யும் அப்படிங்கிறது இந்த 4 நாள் வகுப்பா ஆன்லைன்ல மாலையின் மட்டும் நடக்க காத்திருக்கு. வக்ரம்னா முதல்ல என்ன, அந்த வக்ரகிரகங்கள் எப்படியெல்லாம் வேலை செய்யுது, தனிச்சு வேலை செய்தா, கூட்டா வேலை செய்தா, ஒரு கிரகத்தை பார்க்கும்போது எப்படி இருக்கு, பார்க்காத போது எப்படி இருக்கு, வக்ர கிரகத்தை பார்த்த கிரகம் எப்படி இருக்கு, பார்க்காத கிரகம் எப்படி இருக்கு, வக்ர கிரகத்துக்குள்ள தூரம் எப்படி இருக்கு, இதுகளெல்லாம் நம்ம டீட்டெயிலா பண்ண போறோம். இந்த வக்ரகத்துடைய மிகப்பெரிய பலன்கள் என்னங்கிறத ஒரு பலன் சொல்லும்போது எதிராளியில் கூடிய அந்த ஜாதக ஆமல் சிரிக்கிறவங்களால உணர முடியும். அந்த வழியை உங்களால உணர முடியும். அவர் மகிழ்ச்சியும் அவர் வழியும் ரெண்டையுமே உங்களால உணர முடியும். அப்படி ஒரு அனுபவம் வாய்ந்த தத்துவார்த்தமான விஷயங்களை என்னோட ஸ்டாம்பா, என்னோட சிக்னேச்சரா அதை நடத்த இருக்கிறேன். படிக்க விருப்பங்களுக்கு பதிவு செய்யலாம். இது இல்லாம உயர்நிலை படிக்கணும் விருப்பம் இருக்கட்டும். ஜூன் மாசம் 4ஆம் தேதியிலிருந்து 2 10 நாட்களாக மொத்தம் 20 நாள் வகுப்புகள் உயர்நிலை பாடத்திட்டத்தை நடத்த காத்திருக்கிறோம். எனக்கு ஜோதிடம் அடிப்படை நல்லா தெரியும், பலன் சொல்ல வரமாட்டேங்குதுங்கிறவங்க, இல்லை ஏற்கனவே நான் ரொம்ப வருஷமா ஜோதிடத்தில் இருக்கிற இன்னும் கொஞ்சம் மெச்சூர் வேணுங்கிறவங்க அந்த உயர்நிலை கலந்துக்கிட்டு தன்னை மேம்படுத்திக்கலாம் என்னோட விருப்பம். மீண்டும் அனைவருக்கும் இந்த ஜோதிடம் பயிற்சியா இருக்கு. எல்லாம் வல்ல எம்பெருமான் ஸ்ரீ உச்சிஷ்ட மகாகணபதி அனுகிரகமும் ஆசீர்வாதம் புரியட்டும். அதுவரை எல்லாம் வல்ல எம்பெருமான் ஸ்ரீ உச்சிஷ்ட மகாகணபதி அனைவருக்கும் நீண்ட ஆயுளையும் நிறைந்த செல்வத்தையும் உயர்ந்த புகழையும் மெய்ஞானத்தையும் பேரறிவையும் பிரபஞ்ச ஞானத்தையும் பிரபஞ்ச அறிவையும் பெருமையோடு உணர்த்தட்டும். அனைவருக்கும் எனது மானசீகமான வாழ்த்துக்கள், மானசீகமான ஆசைகள்.